பரஞ்சோதி கல்கி சரணம். அருள்மிகு ஸ்ரீ கல்கி தியான மண்டபம். இவ்வுலகினை மாற்றிட மனமிறங்கி இறங்கி வந்துள்ள ஸ்ரீ கல்கி பகவான் நத்தத்தில் ஜனித்து பின்னர் மலர்ந்து மனம் வீசிய புனித தலம் இந்த பெரம்பூர் இல்லமாகும். ஆம், அவர் தனது 6ஆம் வயது முதல் தாய் தந்தையர் சகோதரி சகோதரர்களுடனும் தனது அரும்பணிக்கு தோள் கொடுக்க தோன்றிய கருணாசாகரியாம் ஸ்ரீ கல்கினியுடனும் தனது மகவான ஸ்ரீ கிருஷ்ணாவுடனும் 1985ஆம் ஆண்டு வரை இனிதே வாழ்ந்து வந்த புண்ணிய திருத்தலம் இது. இந்த தலத்தின் முதல் தள சாளரத்தின் வழியேதான் சாலையில் கடந்து செல்லும் மனிதர்களை உற்று நோக்கினார். அவர் தம் முகங்களில் தென்படும் துயரங்களைக் கண்டார். அவர்களை அத்துயரங்களில் இருந்து மீட்டெடுக்கும் வழி எது என ஆராய தலைப்பட்டார். உண்ணாமல் உறங்காமல் சிந்தித்தார். விடையும் கண்டார். ஆம், அதற்கான வழி முக்திதான் என்ற எண்ணத்திற்கு வித்திட்ட திருத்தலம்தான் இது. இங்குதான் பிற்காலத்தில் ஸ்ரீ கல்கி இல்லம் என்று அழைக்கப்பட்ட இல்லம் இலங்கியது. ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் எண்ணிலடங்கா அற்புதங்களை வெளியுலகிற்கு எடுத்து காட்டியது. நூற்றாண்டை கடந்துவிட்டிருந்ததால் அதனை புனரமைக்க இயலவில்லை. ஆனால் பக்த கோடிகள் தங்களுக்கு ஒரு தியான மண்டபம் வேண்டுமென இறைஞ்சினார்கள். இறைவன் கருணை கொண்டான். பக்தர்களின் கோரிக்கைகளின் வெளிப்பாடுதான் இந்த பிரமிக்கத்தக்க அருள்மிகு ஸ்ரீ கல்கி தியான மண்டபம். இந்த தியான மண்டபத்தினைத்தான் இப்போது பார்க்கப் போகிறோம். இதோ தியான மண்டபம். கற்பகிரக விமானத்தின் கம்பீரத்தை பாருங்கள். என்னே அழகு! 850 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய ஸ்ரீ கல்கி பாரம்பரியத்தின் மூல கர்த்தாவான மும்மூர்த்திகளுமாய ஸ்ரீ அனகலட்சுமி சமேத ஸ்ரீ தத்தாத்திரேயர் காட்சியளிக்கிறார். நாற்புறமும் ஸ்ரீ கல்கி வாகனமாம் பரி அமைந்துள்ளது. இப்போது மேலே ஆணவம் அழித்தல் எனும் வினையாற்றும் முயல் சமேத சிவனார் திருக்காட்சி. கீழே இறைவன் திருவருள் தர காத்திருக்க அவர் தம்மை உதாசீனப்படுத்தி விட்டு நிற்கும் தோஷங்களால் நிறைந்த அரக்க குணம் படைத்த மனிதர்கள். இப்போது உயரே நற்பண்புகளை நற்செயல்களை காத்தல் எனும் வினைபுரியும் ஸ்ரீ மகாலட்சுமி சமேத ஸ்ரீ மகாவிஷ்ணு திருக்கோலம். அடியில் இறைவனின் அருளை மறுத்து பல வேண்டாச் செயல்களில் ஈடுபட்டு பல இன்னல்களுக்கு ஆளாகி தவிக்கிற அரக்க குணம் மாறா மனிதர்கள் யமராஜரால் நரகத்தில் தண்டிக்கப்படும் காட்சி. இப்போது உச்சியில் இறைவனுக்கு சேவை புரிய உயிரினங்களை படைத்தல் எனும் வினை செய்யும் ஸ்ரீ சரஸ்வதி சமேத ஸ்ரீ பிரம்மா திருவுருவம். இப்போது கீழே இறைவனின் திருவருளை முழுமையாக ஏற்றுக்கொண்ட மாந்தர்கள் அரக்க குணம் விடுத்து ஆனந்தமயமான வாழ்வெய்தி சொர்க்கத்திலே இறைவனோடு இணையும் காட்சி. இதோ முக்தீஸ்வரரான மோட்ச பிரதாதாவான மூல முதல்வரான ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் சன்னிதானம். இப்போது கர்ப்ப கிரகத்துள் பாருங்கள். அதோ தெரிகிற மண்டபம் நம் ஒவ்வொருவரின் இதயமும் ஆகும். அதனுள் ஒளிர்கின்ற சுடர் நம் ஒவ்வொருவர் இதயத்திலும் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் பரஞ்சோதி ஆகும். இந்த மாபெரும் சத்தியத்தை ஏற்று அவரது பிரசன்னத்தை உணர்ந்து இதயபூர்வமாக பிரார்த்தனையோ தியானமோ பூஜையோ மேற்கொண்டால் பரஞ்சோதியாகவோ நீங்கள் விரும்பும் எந்த ஒரு வடிவிலோ திருக்காட்சி சித்திக்கும். அவர் தம்மை உணர்ந்த போதிலேயே மிக உயர்ந்த பரம ஆனந்த சச்சிதானந்த பெருநிலையை அனுபவிக்கலாம். இந்த நிலையை அனைவரும் அடைய வேண்டி ஸ்ரீ கல்கி பகவான் சங்கல்பம் எடுக்கும் திருக்காட்சியை இப்போது பார்க்கிறீர்கள். ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் பேரருளால் எல்லா வளங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பேரானந்தத்துடன் வாழலாம். வாருங்கள்.